ஆண்டவராகிய தேவன் தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் செப்பனியா 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேரில் கம்பீரமாய் கைக்கொள்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். இன்று நம்முடைய தேவன் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம இயேசு நம்மோடு இருந்தால் இன்று நம்மை அவர் மகிமைப்படுத்த போகிறார். இன்று நம்மை அவர் பலப்படுத்த போகிறார். இன்று நம்மை குணப்படுத்த போகிறார். இன்று நம்மை சுகப்படுத்த போகிறார். நம்ம இயேசு நம்மோடு இருந்தால் நம்மை உற்சாகப்படுத்தி நம்முடைய ஆவியிலே அனல் உண்டாக்கும்படியாக நம்முடைய சரீரத்தை பலனடைய செய்து கர்த்தரை துதிப்பதற்கு உங்களுடைய முழு இருதயத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தை ஒரு விசை கூட உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். செப்பனியா 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நம்ம தியானிப்போம். செப்பனியா 3வது அதிகாரம் 11 இருந்து 17 வரை நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். ஆண்டவர் தருகிற வார்த்தை நல்ல வார்த்தை. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால், நீ ஆண்டவரை முழு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் நீ செய்த ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியையின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். ஆமென். அருமையான ஒரு வார்த்தை. நம்ம ஆண்டவரை அறியல, ஆண்டவருடைய சத்தியத்தை அறியல, ஆண்டவருடைய அன்பை அறியல, ஆண்டவருடைய ஆழத்தை அறியல. அது நிமித்தம் குடித்தோம், வெறித்தோம், சாபத்தில் இருந்தோம், அக்கிரமம் செய்தோம், அநியாயம் செய்தோம், பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த வாழ்க்கையின் உபத்திரவத்தை நான் உனக்கு மன்னித்தேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீ வெட்கப்பட மாட்டாய் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களை கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி போய்விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிக்கிறேன். அந்நாளிலே பாருங்க, அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக சம்பாத்தியம், உலக கல்வி, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய சொத்து, உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீ பெருமையாக இருந்து உன்னோடு பெருமைப்பட்டு ஒன்னு கூட இருந்து இந்த அக்கிரமத்தை செய்தவர்களை உன்னை விட்டு நான் அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ரட்சிப்பு பெற்றால் அதுதான். சாராயக்குடி நம்மை விட்டு மாறணும், பாக்கைட்டு நம்மை விட்டு மாறணும், பீடி சிசர் நம்மை விட்டு மாறணும், நம்முடைய கெட்ட சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறணும், கெட்ட நண்பர்களும் நம்மை விட்டு மாறணும். ஆமென். மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். இதுதான் சுயம் சாகிறது, இதுதான் மறுபடி பிறக்கிறது.
மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. எடுக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது, வெள்ளை கட்டுறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது, அர்ப்பணிக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. இதை செய்தவர்கள் ஜென்மஸ்பாவம் சாக வேண்டும். ஆமென். எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீய பழக்கம் நமக்கிட்ட இருந்ததோ அந்த பழக்கத்தை உடையவர்கள் ஒருவனும் நம்ம கூட சேர்ந்து இருக்காதவண்ணம் நம்மை விட்டு அகற்றி போடுவாராம். அதுதான் இரட்சிப்பின் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த என் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளில் வெட்கப்படாதிருப்பாய். அப்போது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். இரட்சிப்பினுடைய ரூபம், இரட்சிப்பினுடைய அடையாளம், ஒரு இரட்சிப்பு கிடைத்தவங்களுடைய குணாதிசயம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி நடந்த காலத்தை நாம் நினைத்து பார்த்து அதில் என்ன என்ன கிரியையை செய்தோமோ அந்த கிரியையை விட்டு விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தில் நடக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிப்பு பெற்றவர்கள் ஜென்மஸ்பாவம் செத்தவர்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த அலங்காரம், எந்த பேச்சு, எந்த சுபாவம், எந்த பழக்க வழக்கம், எந்த தீய குணங்கள், எந்த பொல்லாப்புகள் இருந்ததோ அது நம்மை விட்டு மாற வேண்டும். அதற்காக அந்த மனிதர்களை உன்னை விட்டு அகற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். பாகாலை வழிபடுகிற எந்த ஒரு குணாதிசயமும் நமக்கிட்ட இருக்க விடாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ரோல் மாடலாக இருக்கிற இயேசுனுடைய அன்பை மட்டும் பார்க்கணும், அவருடைய வழிமுறையை மட்டும் பார்க்கணும், அவருடைய சாயலை மட்டும் பார்க்கணும். மற்ற எந்த மனுஷனுடைய வழிமுறைகளோ சாயலோ நமக்கு வந்துவிடக்கூடாது. பாகாலை வழிபடுகிறவர்கள் அப்படி அல்ல. அவங்கள் தெய்வத்திற்கு மூக்கில, காதில, கையில கடகம் என்றும் அதென்றும் இதென்றும் பூமாலைகளும் அதுவும் இதுவும் போட்டு கையில வெட்டறிவாளும் கொடுத்து நிறுத்தி இருப்பார்கள். அது பாகாலை வழிபடுகிற அந்த ஜனங்களுக்கு முன்மாதிரியாக அதை வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாகாலை வழிபடுகிறவர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்க வேண்டும். ஆமென். அந்த பாகாலை வழிபடுகிறவர்களுக்கு பாகாலுடைய குணாதிசயம் இருக்க வேண்டும். எல்லா இந்து சரித்திரம் நிறைந்த கோயில்களில, அம்பலங்களிலே பாருங்கள், அங்கள் விக்கிரகங்கள் இருக்கிறதை காண்கிறோம். அந்த விக்கிரகங்கள் அம்மனமாய் இருக்கிறதை காண்கிறோம். அந்த விக்கிரகங்கள் விபச்சார சிந்தனையை தூண்டுகிற தூண்டுதல் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வழிபடுகிறவர்கள் உச்சி கொண்டையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வழிபடுவதற்காக தலைமயிரை சுற்றி ஒதுக்கிறார்கள். அவர்களை வழிபடுவதற்காக தங்களுடைய ஆடைகளை சரீரம் வெளியில தெரியும்படியாக கோமணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள். இது பாகாலை வழிபடுவதற்காக, பாகாலை ஆராதிப்பதற்காக, பாகாலு எப்படி இருக்கிறானோ அதை செய்வதற்காக செய்த வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசுவை, உனக்காக மரித்த ஆண்டவரை, உனக்காக ஜீவன் தந்த ஆண்டவரை, உன்னை மறுபடியும் பிறக்க வைத்த ஆண்டவரை வழிபடுவதற்கு எந்த சாயலில் ஒன்று உன் பிள்ளையினுடைய தலைமயிரை ஒதுக்கவோ, உன்னுடைய தலைமயிரை ஒதுக்கவோ, உச்சி குண்ட வைக்கவோ, தலைமயிரை வெட்டி பிறவிடவோ, இல்லை பாகாலுடைய செக்ஸ் உணர்ச்சி வரும்படியாக டைட்டான டிரெஸ்களை உங்கள் பிள்ளைகள் உடுக்கவோ, இல்லை பாகாலுடைய சிந்தனையின்படி ஆராதிக்கக்கூடிய இந்த விபச்சார சிந்தனையை தூண்டும்படியான அலங்காரம் இயேசுவுக்கு இல்லை. இயேசுவை ஆராதிக்கிற நமக்கும் இருக்கக்கூடாது.
ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது பொய்னா, நேற்றைக்கு ஒரு மனுஷன் எங்களோடு பேசினான். அவன் சொன்னதை கர்த்தர் இப்போது ஞாபகப்படுத்தி தருகிறார். நான் உங்கள்ட்ட சொன்னதை தான் அவன் சொல்லி தந்தான். ஆமென். பிசாசனுடைய ஃபர்ஸ்ட் தந்திரம் விபச்சாரம். ஆமென். ஹல்லேலூயா. விபச்சாரத்தில் உட்படுத்தி விட்டால், நம்முடைய கண்கள் விபச்சாரத்திலே அடிமைப்பட்டு விட்டால், நம்முடைய சரீரம் விபச்சாரத்திலே உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் போச்சு. நித்தியம் நமக்கு இல்ல, நமக்கு சமாதானம் இல்ல, நமக்கு சந்தோஷம் இல்ல, நமக்கு மனமகிழ்ச்சி இல்ல. சிந்தித்து பாருங்கள். பாகாலை வழிபடுகிறவர்கள் பாகாலுக்கு சாராயத்தை படைக்கிறார்கள், பாகாலுக்கு சுருட்டு படைக்கிறார்கள், பாகாலுக்கு பூமாலையை படைக்கிறார்கள், பாகாலுக்கு மாலைகளை அணிவிக்கிறார்கள், பாகாலுக்கு அரைகுறை ட்ரெஸ்ஸை உடுக்கிறார்கள், பாகாலுக்கு கையில வெட்டோத்தியை கொடுக்கிறார்கள். பாகால் அந்த ஜனங்களுடைய உணர்ச்சியை தூண்டும்படியான சாயலிலே அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய இயேசுவோ, உனக்காக எனக்காக ஜீவன் தந்த இயேசுவோ, அவர் வெளிச்சத்தில் இருக்கிற தேவ பிள்ளை, அவர் ஐஸ்வர்யமான தேவ பிள்ளை. ஒருவருடைய சிந்தனையும் விபச்சாரத்திற்கு தூண்டப்பட்டதாய் அவர் தரிசனத்தை தரல, அவர் ஆடைகளை அணியல்ல, ஃபுல் அங்கியதான் அணிஞ்சிருந்தாரு. அவருடைய சாயல் மற்றவர்களுக்கு உணர்ச்சி, அத கவர்ச்சி உண்டாகி விபச்சார தூண்டுதலை உண்டு பண்ணுகிறது அல்ல. அப்ப இயேசு ஆராதிக்கிற நீ பாகாலுக்கு கொடுக்க வேண்டிய வணக்கங்களை நீ உன்னுடைய சரீரத்திலோ, உன்னுடைய தலையிலோ, உன்னுடைய பிள்ளைகளுக்கோ, உன் குடும்பத்திலோ அந்த சாயல் இருக்கக்கூடாது. அது சாபம். ஆமென். ஹல்லேலூயா. சாராயம் குடிக்கிற பழக்கம் அது பாகாலுக்கு இருக்கிறது. சுருட்டு குடிக்கிற பழக்கம் அது பாகாலுக்கு இருக்கிறது. கணேசு, அதாவது கஞ்சா புகையை விடுகிற பழக்கம் அது பாகாலுக்கு இருக்கிறது. அதை வழிபடுகிறவர்கள் அதை செய்யட்டும். ஆண்டவராகிய தேவனை வழிபடுகிறவர்கள் நீங்கள் புத்தியோடும் ஞானத்தோடும் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 66 புஸ்தகம் அடங்குகிற வேதத்தை நம்ம கையில் தந்திருக்கிறார். இதை விட்டு ஆண்டவருடைய கற்பனையை விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்க விட்டு ஆண்டவருடைய வேதத்தினுடைய சத்தியத்தை விட்டு உங்கள் மனம் அந்த போக்கிலே போவதற்காக வைக்கப்படுகிற தேவனுடைய ஒழுங்கு அல்ல. தேவன் உனக்கு கிரியை செய்கிறார் என்றால் உன்னுடைய இருதயம் தேவனுடைய சாயலை நோக்கி வர வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய சாயலிலே வரும்படியாக வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக உன் இருதய பலகையிலே உன் விளக்காக தெரியும்படியாக தேவனுடைய பிரமாணங்களை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆபத்து காலத்திலே உனக்கு விளக்காய் வெளிச்சமாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். 14வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியை நிமித்தமும் அந்நாளிலே நீ வெட்கப்படாதிருப்பாய். நீ வெட்கப்பட மாட்ட. நான் ஆண்டவருடைய கற்பனையை கை கொண்டால், ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டால், திருச்சபையின் ஒழுங்க கை கொண்டால் உன் வேறு அசைக்கப்படுவதில்லை. அந்த வசனத்தில் கடைசி, பெருமை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். இதுக்கு அர்த்தத்தை சற்று தியானித்துட்டு போவோம். அகங்காரம் கொள்ள மாட்டாய். பரிசுத்த பர்வதம் என்றால் தேவனுடைய ஆலயம் என்ற அர்த்தம். இந்த பூலோகத்தில் பரிசுத்த பர்வதம் என்றால் ஆண்டவருடைய ஆலயம் என்ற அர்த்தம். இந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் அதே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்குமுறைகளை கடைபிடிச்சாதவர்கள் அகங்காரிகள் என்றும் அகங்காரக்காரர்கள் என்றும் அர்த்தம். கடைபிடிச்சு ஆண்டவருக்கு தன்னை பணிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு அந்த அகங்காரம் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கலாம், பரிசுத்த பர்வதத்தில்
ஆண்டவராகிய தேவன் வந்து வீற்றிருக்கிறார். 5 நிமிஷம் பிந்தி போனா என்ன, 10 நிமிஷம் பிந்தி போனா என்ன? ஆண்டவர் ரட்சிப்பை பெறாத பிள்ளைகள் அது வேறு விதம். ஆண்டவருடைய உடன்படிக்கை செய்த உனக்கு, ஆண்டவரோடு பிராமிஸ் பண்ணின உனக்கு 5 நிமிஷம் பிந்தி வந்தா என்ன, 10 நிமிஷம், அதுதான் அகங்காரம். அதுதான் அகங்காரம். டீச்சர் ஸ்கூல்ல பாடம் சொல்லி, அதை வாத்தியார் இல்லை டீச்சர் பாடம் சொல்லி தரும்போது அவர் சொல்லித்தர பாடத்தை கவனமா கவனித்து ஒழுங்கா படிச்சுட்டு போகாம போற பிள்ளைகளுக்கு பேர் என்ன? அகங்காரிகள். 10 மணிக்கு கிளாஸ்னா 10 மணிக்கு வெள்ளடிக்கம்ப உள்ள போகாம இருக்கிறவங்கள பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் உள்ள ஏற்றுவாங்க. அதை விட கேவலமாகிவிட்டது நம்முடைய திருச்சபைகள், தேவனுடைய ஆலயங்கள். அதை விட கேவலமாகிவிட்டது. இன்று கவர்மெண்ட் பஞ்சு பண்ண கரெக்ட் டைம்ல பஞ்சு பண்ணாம இருந்தா, பஞ்சு பண்ணினா கூட பஞ்சு விழாதான். அந்த முறையை கொண்டு வந்திருக்கு. அற்ப இன்னைக்கு இருந்து முளைச்சி நாளை வளர்ந்து மத்தின பூத்து அதுக்கு அடுத்த நாள் உதிர்ந்து போகிற புல்லை போல இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உலகத்தில் பணத்துக்காக, உலகத்தில் கல்விக்காக செய்கிற நீ நித்திய காலம் வரைக்கும், நித்திய காலம் வரைக்கும் அழிவில்லாத ராஜ்யத்தில், அழிவில்லாத தேசத்தில், அந்த இடத்துல மகிமைப்படும்படியாக உன்னை கொண்டு போவதற்காக அழைத்த பரிசு, இந்த வானத்தையும் பூமியை உருவாக்கின இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த பர்வத்தில் தந்திருக்கிற ஒழுங்க கடைபிடிக்கலைன்னா நீ யாரு? பரிசுத்தம் உள்ளவர்களோ, தாழ்மை உள்ளவர்களோ, அகங்காரிகள் என்ற அர்த்தம் இல்லவோ? ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசித்து அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் நமக்காக வேதனைப்பட்டார், அவர் எனக்காக துக்கப்பட்டார் என்று சொல்லி இருதயத்தை தாழ்த்துகிறவர்களிடம் குடிபழக்கம் மாறும், போதை வஸ்து மாறும், விபச்சாரம் மாறும், பெருமை மாறும், எல்லாவித சூழ்நிலையும் மாறி ஆண்டுடைய பரிசுத்த பர்வதத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் ஒழுங்கை கடைபிடிப்போம் அல்லவோ? அது மாறாமல் ஜென்ம சுபாவம் ஒன்று இருக்குமானால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் ஒழுங்கை எப்படி கடைபிடிக்க முடியும்? முடியாத காரியம். ஜென்ம சுபாவம் ஒன்று சாக வேண்டும். நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாய் இருக்கும்படி, தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படி 2 அங்குல நீளம் உள்ள முள்ள வச்சு அவர் முள்முடி சூட்டப்பட்டவரானார். அப்ப இந்த சிந்தனை ஜென்ம சுபாவம் ஒன்று வரப்படாது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற சுபாவம் வராம சிந்திக்காம இருப்பதற்காக தான் அவர் அந்த முள்முடி சூட்டப்பட்டதை ஏற்றுக்கொண்டாரே தவிர, உன்னுடைய யோசனையின்படி, உன்னுடைய நினைவின்படி இந்த பரிசுத்த பர்வதத்தின் இந்த ஒழுங்க நிராகரிப்பதற்காக அல்ல, நிராகரிப்பதற்காக அல்ல. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்ப இந்த 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுடைய இதய கண் திறக்கப்படும். ஆமென். வாசிங்க பாப்பா. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா அநியாயத்தின் நிமித்தம், எவ்வளவு வாக்கு தத்தத்தை பாருங்க. நம்முடைய பாவம், உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம். நான் சொல்றேன், உங்க பாவத்தை விட என்னுடைய பாவம் எண்ணில் அடங்காத பாவம் என்று நான் சொல்வேன். அவ்வளவு பாவம் செய்த நம்மை பார்த்து நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு தருகிறார், அந்த காரியங்களை குறித்து நீ வெட்கப்பட மாட்டாய். உன் ஜென்ம சுபாவம் செத்திருந்தால், உன்னிடம் இருந்து உன்னை பெருமை பாராட்டு உன்னை பாவத்துக்குள் கொண்டு போன அவர்களை உன்னை விட்டு விலக்குவேன். சாராய குடியா, வீடியா, வெத்திலையா, பாக்கா, இல்ல கெட்ட சுபாவமா, விபச்சார பழக்கமா, இல்ல சாபத்துக்கு ஈடான பழக்கமா, இல்ல தன்னுடைய சுய சிந்தனையா, சுய நீதியா, அத்தனை சுபாவத்தையும் உன்னை விட்டு மாற்றுவேன் என்று சொன்ன தெய்வம். நீ மாற்றினா
தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல நீ அகங்காரிகளாய் இருக்க மாட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 12வது வசனம், உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜனத்தின், இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு அகங்காரிகளாய் இல்லாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை வச்சிருப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆமென். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். நீங்க கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையாக இருக்கிறீர்களா? உங்க மனசாட்சியை கேளுங்கள். 3, இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரும் இல்லாமல் பொசித்து படுத்துக் கொள்வார்கள். பரிசுத்த பர்வதத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஒழுங்கின்படி நடக்கிறவர்களை பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பார்களாம். அவர்கள் பொசித்து குடித்து திருப்தியா இருப்பார்களாம். அவருடைய வாயில போய் வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் பிராமிஸ் பண்றோம், ஜீவனுள்ள நாள் வரைக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் திருமறையின் சத்தியத்திற்கும் திருச்சபையின் ஒழுங்குக்கும் கீழ்ப்படிவேன் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த நாவை பரிசுத்தப்படுத்தி அந்த நாவு கொண்டு பொய் பேச மாட்டார்கள். ஹல்லேலூயா. திருச்சபை தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் பொய் பேச மாட்டார்கள். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவர் பொய்யன் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஒரு விசை எடுத்து வாசியுங்களா. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, வசனங்களை, வார்த்தைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். சத்தியமில்ல. ஆண்டவருடைய கற்பனைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்து, ஆவிக்குரிய படிவத்தில் எடுத்து, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக சிலுவையை சுமந்தார் என்கிறதை அறிந்து, ஐயோ பாவம், இந்த காரியம் இப்படி ஆகிவிட்டது என்று பணம் பதறி ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஜென்ம சுபாவம் செத்து மறுபடி பிறக்கிறவன் நித்தியத்தை உடையவனாயிருப்பான். இல்ல, ஆண்டவரை அறிஞ்சிட்டு ஆண்டவரே 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 நான் 1000 வியாதிகளை சுகப்படுத்தினேன், 1000 பிசாசுகளை விரட்டினேன், 10000 பேரை ரட்சிக்கப்படுத்தினேன்னா அவர் சொல்லுவார் நான் உன்னை ஒரு காலம் அறியல. மற்ற 7வது அதிகாரமா 6வது அதிகாரம் எடுக்கண்டா, நான் உன்னை ஒரு காலம் அறியல, நீ என்னுடைய கற்பனையை கை கொள்ளாத பொய்யன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 8 பாவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 8 பாவம் செய்கிறவர்களோ தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் பொய் சொல்லுகிறவர்களோ பொய்யனும் அக்கினியும் கந்தகம் எரிகிற 2ஆம் கடலிலே பங்கடைந்து விடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நரகத்துக்கு போவதற்காக இருக்கிற ஜனங்கள் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி நம்ம வேண்டுதல் கேட்கப்படும்? எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்பட முடியும்? கள்ளனு கூட தான் சேருவான், திருடனு கூட சேருவான், விபச்சாரனு கூட சேருவான், பொய்யனு கூட சேருவான். பரிசுத்தமா இருக்கிறவர்கள் பரிசுத்தரோடு சேர முடியுமே? சிந்தித்து பாருங்கள், உலகத்தில் சிந்தித்து பாருங்கள். கொத்தனாரா இருக்கிறவன் கொத்தன்மாரு கூட ஒரு ஃப்ரெண்டா இருப்பான். பால்வெட்டா இருக்கிறவங்க பால்வெட்டுகாரோட ஒரு ஐக்கியம் இருப்பாங்க. பாஸ்டரா இருக்கிறவங்க பாஸ்டர்மாரோடு ஒரு ஐக்கியமா இருப்பாங்க. தையல் தைக்கிறவங்க தையக்காரரோடு ஒரு ஐக்கியமா இருப்பாங்க. இரும்பு வேலை செய்கிறவங்க இரும்பு வேலை செய்கிறவரோடு ஐக்கியமா இருப்பாங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க ஆபீஸ்காரர்களோடு ஒரு ஐக்கியமா இருப்பாங்க. டீச்சரா இருக்கிறவங்க அதோட ஐக்கியமா இருக்கு. இதே போல நீ பரிசுத்தமா இருந்தா பரிசுத்தரோட ஐக்கியமா இருக்க முடியும். அசுத்தமா இருந்தா, அதாவது கற்பனைக்கு கீழ்ப்படியாம இருந்தால், பாகாலை வழிபடுகிற பழக்க வழக்கங்கள் மறைமுகமாக உனக்கிட்ட இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? 13 இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. பாஸ்டர்ட்ட ஒன்று, வெளியில் ஒன்று, பாஸ்டர் இருக்கும்போது ஒன்று, பாஸ்டர் இல்லாதது ஒன்று. பாஸ்டர் ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் வெளியில் போகிறதில்லை, மோத்திரம் வராது, உறக்கம் வராது. பாஸ்டர் இல்லைங்கி தூக்கம் வந்துடுது, உறக்கம் வந்துடுது. பச்சை கபடம். இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயா. உன்னையும் என்னையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்த உடன்படிக்கையை, நான் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண் உறங்குவதும் இல்லை, அவர் இளைப்பாறுவதற்கு படுப்பதும் இல்லை. அவர் உன்னை கண்ணோக்கி கொண்டிருப்பார். எல்லா ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள் சொன்னார். பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் சுகம் கொடுக்கிற தேவன். அவருடைய உடன்படிக்கையை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த உனக்கு ஐயோ. நீ ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு நீ மாறாக நடக்கும்போது, உடன்படிக்கையை விட்டு மாறும்போது உனக்கு ஐயோ, உன் சந்ததிக்கு ஐயோ, உன் சந்ததியின் சந்தானத்துக்கு ஐயோ. வேதம் அதுதான் கற்றுத்தருகிறது, வேதம் அதுதான் சொல்லுகிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவர்கள் போய் பேசுவதில்லை, வஞ்சம் நாவு அவர்கள் வாயில் இல்லை. உங்கள் மனம் வந்த யோசனையை யோசித்துட்டு, பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, அவருக்கு வேற வேலை இல்லை. பாஸ்டர் நம்ம கஷ்டத்தை எங்க தெரிகிறாரு? உன் கஷ்டம் தெரியாம தான் ஆண்டோடைய சமூகத்தில் முகலங்கால் நின்று உன்னுடைய பாடு, உன்னுடைய வியாதி, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய உபத்திரவங்களை மாற்றித்தர திறப்பில் நின்னது. உன் கஷ்டங்கள், உன் பாரங்கள் தெரியாமையா ஆண்டோடைய பாதத்தில் திறப்பில் நின்னான் பாஸ்டர்? நோ. பாஸ்டர் கண்டானோ காணலையோ, கர்த்தர் பொன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இதயத்துக்கு வந்த யோசனையை யோசித்து விட்டு, உன் இருதயத்துக்கு வந்த வார்த்தையை நாக்கினார் நீங்கள் ஆலோசித்து விட்டு பேசிவிட்டு பாஸ்டரிடம் ஒரு வார்த்தையை பேசுகிறது அநியாயமான காரியம், அநியாயமான காரியம். அதுதான் உண்மையான ரட்சிப்பு இருந்தால் உன்னிடம் கபடி இருக்காது. உண்மையான ரட்சிப்பு இருந்தால் உன்னிடம் அநியாயம் இருக்காது. உன்னிடம் போய் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் போய் பேச அநியாயம் இருக்காது, பொய் இருக்காது, வஞ்சகனாக இருக்காது, வாயில கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து குடித்து திருப்தியா இருப்பார்கள். ஆமென். இன்னை பாருங்க, நிறைய பந்தேகோஸ்காரல பாருங்க, எனக்கு களைப்பா இருக்கு. யாருக்கு களைப்பு இல்லை? 40 வயசு தாண்டினாலே களைப்பு இல்லாதவர்கள் சுருக்கமாயிருக்கும். சிலவங்களுக்கு பலத்தின் மிகுதியா ஒரு 5-10 வயசு கூட, அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் களைப்பு உண்டாகும். நீ இயேசுவை கூட வச்சிருந்தால், இயேசு உன்னிடம் இருந்தால் உன்னுடைய களைப்பெல்லாம் அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி பலன் உள்ளது. மாம்சம் சோர்ந்து போகும்போது ஆவி உன்னை பலப்படுத்தும். ஆனா ஆவியை நீ வைத்துக் கொள்ள வேண்டும், ஆவியை அவித்து போடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14 வசனம், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. முழு இருதயத்தோடு களி கூற வேண்டும். ஏதோ ஒரு ஆடம்பரமான சபையை நமக்கு தரல, ஏதோ மனதுக்கு வந்ததை பேசிவிட்டு போகக்குள்ள சபையை தரல. ஆண்டவர் நேசிக்கிற ஒரு சபையை தந்திருக்கிறார். அவருடைய சாயலாக அவர் இருக்கிற இடத்துல கொண்டு வைப்பதற்காக ஒரு மணவாட்டி சபையை வந்திருக்கிறார். இந்த சபையில வந்து மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீ முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிச்சு, முழு இருதயத்தோடு பரிசுத்த பர்வதத்தின் ஒழுங்கை ஏற்றுக்கொண்டு, முழு இருதயத்தோடு தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் நம் சபையில் இருக்கிறார். உன்னை கண்டவராயிருக்கிறார். உன்னுடைய நினைவுகளை அவர் நினைத்து பார்க்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய பேச்சை அவருடைய காது கேட்ட வண்ணமாக இருக்கிறது. அவர் கேட்டுட்டா சொல்லி தந்துடுவாரு. ஆமென். நான் இப்ப யார்கிட்டயுமே அதை சொல்லியதில்லை. சொன்ன பொல்லாப்பு வருது,
சொன்ன கஸ்டமர் இது உடனே தலையில் அடிச்சு ஆனப்படுறோம். உண்மை சத்தியம் பாஸ்டர் இல்லை, நான் அப்படி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிடுறேன். எதுக்கு வம்பு? அவங்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்று கர்த்தர் தருகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வசனத்தை வசனத்தின்படி விரிந்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு குடிவரியை மாற்றினால், போதை வஸ்து என்கிற வீடி, பூக்குப்பொடி, வெத்தில, போயில, கணேசு, கஞ்சாம் போன்றவற்றை மாற்றினால், நீ விபச்சார சிந்தனையை மாற்றினால், கர்த்தருடைய ஆராதனை ஒழுங்க கடைபிடிச்சா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று கற்பனை கீழ்ப்படிச்சா, இன்று கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். வாசிப்போம், உட்காருவோம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு தர வார்த்தை, கைகளை தளர விடாத. எதையோ ஒன்ன சிந்திச்சுட்டு, எதையோ ஒன்ன யோசித்துட்டு, எதையோ ஒன்ன உங்க தீர்மானத்தில் வைத்து விட்டு, இருளுக்குள்ள அகப்பட்டு இருந்து விட்டு நீ கைகளை தளர விடாத. ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அந்த நடுவில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் ரட்சிக்கிற தேவன். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிற தேவன். தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிற தேவன். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிற தேவன். ஆமென். இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். நேரம் இருக்கிறது போல உங்களுக்கு அதை சொல்லி தருகிறேன். ஆமென். இப்படி தேவன் நம்மோடு இருந்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய எதிரி தோற்கடிக்கப்பட்டு விடுவான். ஆமென், ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? அதை நம்ம தியானித்த வசனத்தை ஒரு விசை கூட உங்களுக்கு சொல்லித்தாரேன். 11 முதல் 15 வரை இருக்கு. அதான் சுருக்கமாக சொல்லி தந்துட்டு போயிரு. ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வைத்திருக்கிற ஆராதனை ஒழுங்குகளையும் திருச்சபையில ஆண்டவர் தந்திருக்கிற வசனங்களையும், அதாவது கற்பனைகளையும் கை கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனோடு இருக்கிறீர்கள். தேவன் உங்க கூட இருப்பார். இப்படி இருந்தால் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவோம். நம்முடைய எதிரி தோற்கடித்து விட்டு விடுவார். 11 15 வரை வாசித்து முடி. 11 15 வரை. பாவம் மன்னிக்கப்படும். பதினஞ்சாவது வசனம் வர. அப்ப இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்ப நம்மோடு இருக்கிறார்னா நமக்கு இருக்க அடையாளங்கள். இந்த 4 வசனத்தையும் உங்களுக்கு இனி புரியும். இனி வாசிங்க, உங்களுக்கு புரியும். தியானிங்க, அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசை. 2வது, தேவன் நம்மோடு இருந்தால் நம்முடைய ஐக்கியத்தையும் கிருபையையும் உதவியையும் நமது வாழ்க்கை முழுவதும் தருகிறார். ஐக்கியம், ஆண்டவருடைய அப்பத்துணிக்கையில கை போடுகிற அப்போஸ்தலர் உடன்படிக்கையின் ஐக்கியத்தையும் கிருபை, அந்த ஐக்கியத்தில் பங்கு போடும்படியாக தருகிற கிருபையும், ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவி, நாம்
அந்த உதவியை பெற்று மற்றவர்கள் செய்கிற உதவி, அதுதான் தன்னை போல் பிறரை நேசிக்கிற உதவியையும் நமது வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் நம்மோடு தருவார். ஏன்னா கர்த்தராகிய தேவன் நம் நடுவில் இருந்தா இந்த குணாதிசயம் நடக்கும். எபிரேயர் 4வது அதிகாரம் 14 முதல் 16 வரை, 14 முறை 4வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். எப்படி? மகா பெரிய ஆசாரியர். உங்க ஊழியக்காரனை எல்லாம் விட்டுருங்க, உங்க தீர்க்கதரிசியை விட்டுருங்க, உங்க அப்போஸ்தலனை விட்டுருங்க. கர்த்தர் இந்த சபையின் நடுவில் வீற்றிருக்கிறார். கர்த்தர் இந்த பலிபீடத்தில் சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் மகா பெரிய பிரதான ஆசாரியனாகிய இயேசு இருக்கிறது நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் ஆண்டவரோடு செய்த பொருத்தனையை, ஆண்டவரோடு செய்த அறிக்கையை, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை உறுதியா பற்றி கொண்டிரு. ஏன்னா உங்களுக்கு உங்களை வழி நடத்துகிறது ஒரு ஊழியக்காரன் அல்ல. உண்மையாக ஒரு ஊழியக்காரன் நடத்தினா இப்படி ஒரு சபை இல்லை. அடிச்சு பொழிச்சு ஆராதிச்சு ஒரு 1.5 மணிக்கு ஒரு ஆராதனையை வச்சு அப்படியே சிமிக்கும் கம்மலும் போட்டு அப்படியே பிரைஸ்லெட் எல்லாம் போட்டு 2 காதில் கடுக்கானம் போட்டு அப்படியே குதூகூலமான கொண்டாட்டம், ஒரு சினிமா பாட்டெல்லாம் பாடி ஆடி பாடி பணம் பிரிக்கிற ஒரு ஆராதனையா இருந்திருக்கும். இது ஊழியக்காரன் நடத்துகிற சபை அல்ல, பிரதான ஆசாரியராகிய இயேசு நடத்துகிற சபை. பலிபீடத்தில் நிற்கிறவனை நம்பாத, பலிபீடத்தில் இருக்கிற இயேசுவை நம்பு. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உறுதியை பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. அதாவது நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இல்லை. பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் தான். ஏனென்றால் அவர் பாடுபட்டது அவருக்கு தெரியும், அவர் வேதனைப்பட்டது அவருக்கு தெரியும், அவருடைய சரீரம் நொந்தது தெரியும், அவர் கஷ்டப்பட்டது தெரியும். கிட்டத்தட்ட 40 நாள் மாடோடு வேதனோடு விசாரிப்பு என்றும் அடி, வாரினால் அடி, சாட்டையினால் அடி, கல்லுகளினால் எரி, ஐயோ வியாழனை பேச்சு குட்டுகிறது, சிலுவையில் அறையப்பட்டது, எல்லா வேதனையும் அறிந்த தேவன் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை அறியாத தேவன் அல்ல. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியரார் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டையிலே சேர கடவோம். இதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை தந்துட்டு போறேன். ஆமென், ஆமென். சும்மா வந்து பாடி துதிச்சு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போறதல்ல, கிருபாசன அண்டையிலே சேர வேண்டாம். ஆமென். கிருபாசன அண்டையில சேரணும்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுதான் கர்த்தர் ஞாபகப்படுத்தி தருகிறார். ஆமென். யாத்திராம புஸ்தகம் 25வது அதிகாரம் நினைக்க 1 முதல் 13வது வசனம் நினைக்க வாசிங்க பாப்போம். யாத்திராகமும் கர்த்தர் மோசே நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர், நான் காணிக்கை பற்றி பேசல, வேற விதத்தை பற்றி பேச, காணிக்கை கொண்டு வா என்று சொன்னார். மனப்பூர்வமாய் எவனோ அவன்கிட்ட வேண்டுன்னு சொன்னார். வாங்க வேண்டிய காணிக்க முதல்ல பொண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மோசேட்ட பொண்ணை வாங்க சொல்றார். இந்த பொண்ணு எப்படி உருவாக்கப்பட்டது? பூமியிலிருந்து வெட்டெடுக்கப்பட்டு அதை உருக்கி அது இந்த மண்ணு கல்லு கழிவெல்லாம் மாற்றிட்டு பொண்ணாக ஆக்கப்பட்டது. ஆமென். தங்கத்தை என்ன செஞ்சிருக்கு? உருக்கி பொண்ணாக மாற்றப்பட்டது. இதை காணிக்க வேண்டாம் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நீங்க இந்த தங்கம் உலகத்தில் இருந்தது போல
பூமியின் பாவத்தில், பூமியின் அக்கிரமத்தில், பாகாலுடைய பிடியில சிக்கண்டு இருந்த உங்களை ஆண்டவராகிய தேவன் புடமிட்டு, சிலவரை குடியினால் புறமிடுவார், சிலரை வியாதியினால் புடமிடுவார், சிலரை பிசாசின் போராட்டத்தினால், ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு விதத்தின்படி போராட்டத்தை தந்து அந்த புடமிடுதலினால சபையில கொண்டு சேர்த்தார். ஆமென். இப்படியே சபையில இருந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் போக முடியாது. இந்த பொண்ணை இந்த மோசே என்ன செஞ்சான்னா 11வது வசனத்துல வாசிங்க பார்ப்போம். அதை எங்கும் பாருங்க, வாங்கினது என்னது? பொண்ணு. அதை பலிபீடத்தில் இருந்த கிருபாசன பெட்டிய என்ன மூட சொன்னாரு? பசும் பொன்னால மூட சொன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பசும் பொன்னு எங்க இருக்க வேண்டிய ஐட்டம்? கர்த்தருடைய கிருபாசன பெட்டியில இருக்க வேண்டிய ஐட்டம். நாம் கிருபாசன பெட்டிக்கு தகுந்த பாத்திரம் இல்லாமல் அந்த பசும் பொண்ணை நம்ம வைத்திருக்கிறதே பாவம். ஆமென். இப்ப இந்த பொண்ணை 7 குகையில போட்டு உருக்கி எடுத்தாதான் பசும் பொண்ணா மாறும். முதல்ல மண்ணுக்குள்ள இருந்தியா, பாவத்தின் அடிமைதனத்திலே இருந்தியா, ஆண்டவர் ஒரு புடமிடல் தந்தாரு. ஆண்டவரே என்று தேவனுடைய சமூகத்தில் வந்து கூக்குரல் இட்டியா, நீங்க சுத்த தங்கமா இருக்கிறீர்கள். இனி தேவனுடைய பரலோகம் என்கிற கிருபா சண்டையில போய் சேரணும்னா பசும்பொன்னாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். பசும்பொன்னாக, இந்த பசும்பொன்னாக மாற்றப்பட வேண்டுமானால் 7 குகைக்குள்ள போடணும். குகைக்குள்ள தீய கண்டோன்னா போய் எப்போ இது என்னால முடியாது. நோ, நீ பசும்பொன்னாக மாற்றப்படாம இருந்தா தேவனுடைய பரலோகம் என்கிற கிருபா சண்டையில சேர முடியாது. பசும்பொன்னாய் மாற்ற வேண்டும் என்றா 7 குகை தட்டா. இந்த பொண்ணை உருக்கும் போது கிட்ட இருந்து பார்த்தா தெரியும், அப்படியே குரட்டிய பிடிச்சு உருக்குவான். அது உருகி அப்படியே சைடு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும்னா எடுத்து தண்ணியில முக்குவான். இப்ப இந்த அருவில இருக்கிற அந்த லைட் கலர் மாறின ஒரு சில மஞ்சாடிகள், ஒரு சில அதாவது கிராம்கள், அதுதான் சேதாரத்தில் எடுக்கிறது. இப்படி 7 தடவை அக்கினியில உருக்கி தண்ணிக்குள்ள முக்குவான். அதுல சேதாரத்தை எல்லாம் கழித்துட்டு சுத்தமா அதுல இருக்க செம்பு கழிவு எல்லாம் கழிச்சு சுத்தமா வச்சிருக்கிறது தான் பசும்பொன்னு. அப்ப கிருபாசனையில நீ ஆண்டவர் வாங்கின காணிக்கையாகிய உன்னை அழைத்து கொண்டு காணிக்கையாக வைத்திருக்கிற நீ பரலோகத்தின் கிருபாசனையில சேரணும்னா 7 குகையில நீ உருக்கப்பட வேண்டும். ஆமென். ஆனா இன்னைக்கு உலகத்துல சொல்றார்கள், நீ எப்படி தெரிஞ்சாலும் பரலோகத்துக்கு போகலாம், பொய் சொன்னா போகலாம், ஆண்டவருடைய கற்பனையை மீறினா போகலாம், திருச்சபையின் ஒழுங்க மீறினா போகலாம், எப்படி இருந்தாலும் போகலாம். நமக்காக ஆண்டவர் சிலுவையில சுமந்தாச்சு, உண்மைதான், நமக்காக தான் சுமந்தாரு. பட் ஆண்டவர் சுமந்தது உண்மை என்ன, இனி அந்த பாடு நமக்கு வேண்டாம் உண்மை என்ன, அந்த ஆண்டவர் சொல்றத கீழ்ப்படியானா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயமும் கிருபையும் அடையவும் தைரியமாக கிருபாசன அண்டையில சேர கடவோம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப கிருபாசனையில சேரணும்னா பரிசுத்தம், சுத்த பரிசுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. செப்பனியா 13வது அதிகாரம் 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம் சீக்கிரமாக. அந்நாளிலே நீ பயப்படாத, நீ சீயோனை பார்த்து என்று சொல்லப்படும், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் ரட்சிப்பார், அவர் உன்மேல் சந்தோஷமாய் இருப்பார், அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், உன் பேரில் கம்பீரமாய் கை கூறுவார். ஆமென். அப்ப தேவன் நம்மோடு இருந்தார். இனி பாரு 3வது, தேவன் தன் குமாரனில் என்ன செய்திருக்கிறார் என்ற முழு அறிவு உள்ளவர்கள் இந்த மகிழ்ச்சி அடைவார்கள். தேவன் குமாரனில், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருக்கிறார் என்ற முழு அறிவு உடையவர்கள் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள. எபேசியர் 1வது அதிகாரம்
17, 18, 19. எபேசியர் 1வது அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி? தெளிவு வேணும். இயேசு எதற்காக வந்தார் என்கிற தெளிவு வேணும். அதை கண்டறியத்தக்க ஞானம் வேணும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மை உள்ள மகத்துவம் இன்னதென்றோ நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த மனக்கண் திறக்கணும். நீ இயேசு உன் நடுவில் இருந்தா திறக்காம இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. 3வது அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை பிதா இந்த உலகத்துக்கு எதற்கு அனுப்பினார் என்கிறத அறிவு அறைய உங்க இதய கண் திறந்திருக்கும். இயேசு நம்மோடு இருந்தால் நம்முடைய இதய கண் திறந்திருக்கும். ஆமென். 4வது, தேவன் நம்மை இம்மையில் மட்டுமல்ல நம்ம அழைச்சது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல. இந்த உலகத்தில் பொண்ணு வேணும், வெள்ளி வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், பூமி வேணும், அது வேணும், இது வேணும், இதுக்கு மட்டுமல்ல நம்மளை அழைத்தது, இதுக்கும் உன்னதத்திலையும் ஆசீர்வாதத்தை தருவதற்கு. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் 2 கரங்களையும் வானத்துக்கு நேர உசத்தி செல்லமா ஒரு கரம் தட்டி கொடுங்க பாப்பா. சரி. தேவன் நம்மை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மோடு இருந்து மகிழ்ச்சி அடைய செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம், ஏசாயா 35வது அதிகாரம் 3 முதல் 7 வரை வாசிக்க கேட்போம். அங்க நம்ம அங்க வாசித்தோம், உங்கள் கைகளை என்ன செய்யப்படாது, தளர விடாது இருக்கணும். வாசி 3வது வசனத்தை. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்காலை என்ன செய்யணுமா? வயசாச்சு, முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அதனால அழகா உட்கார்ந்து அழகா படுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், அதாவது உன் வீட்டில் நீ செய்கிறது தவறு என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். தளர்ந்து போன முழங்கால ஆவியில பலப்படுத்த வேண்டுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? நாடன் பாசையில் சொன்னோம்னா சப்ப கடையா கிடந்துருவோம். எப்படி நாடன் பாசையில் சொன்ன எப்படி செய்வோம்? சப்ப கடையா உட்கார்ந்துருவோம். பாஸ்டர் எங்கேயோ இருக்காரு, திருச்செந்தூருக்கு போறாரோ, சேலத்துக்கு போறாரோ, இல்லை ஈரோட்டுக்கு போறாரோ, எங்கே எல்லாமோ போறாரு, அவர் எங்க காணுவாரு? சின்ன பாஸ்டரா? அதுக்குள்ள அறிவு அவருக்கு இல்லை, அதுக்குள்ள ஞானம் அவருக்கு இல்லை. நம்ம பாட்டுக்கு சப்பா கடையா கிடப்போம். நோ, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
தாவீது சொல்லுகிறார், நான் படிக்கறைக்கு போனாலும் அங்கே இருக்கிறார், நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறார், உன்னதத்துக்கு ஏறாலும் அங்கே இருக்கிறார். உமக்கு மறைவால் நான் எங்கே போவேன் என்று, உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று கேட்கிறான். பாஸ்டர் இருந்தாரோ, சின்ன பாஸ்டர் இருந்தாரோ, யார் இருந்தாரோ, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ விசுவாசித்தா என் தகப்பன் உன் தகப்பனாய் உன் நடுவில் இருப்பார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆக கடவுது. நீ பிராண்டி கடையில் போய் பிராண்டி எடுக்கும் போதும் அவர் உன் கூட இருப்பார். தெரியுமா, நான் ஒரு காலத்தில் பிராண்டி அடிச்சும் போது என் கூட அப்படியே கம்பெனியாக கூடியிருப்போம். சைடிஸ் எல்லாம் வரிச்சு வச்சுட்டு இருப்போம். அப்படியே ஒரு அரை களியும் எல்லாரும் ஒரு பக்கம் எடுத்துட்டு எப்படி ஒரு பக்கம் ஊற்றிட்டு அந்த கிளாஸ் நிறைய தண்ணியோ சவனப்போ பெப்சியோ ஊற்றுவேனோ, எனக்கு அது பிடிச்சாது. ஒரு குவாட்டரை ஊற்றிட்டு அதில் எள்ளு போல இடம் இருக்கும், அதில் பாக்கி உள்ள தண்ணியை ஊற்றணும். மற்ற உள்ளவங்களை சொல்ல வேண்டாம், கேட்டாலும் மதி. அப்பப்போ சொல்லுவேனோ குடோன் ஆகும், இந்த குடோன் எங்கே நிறுத்த போகுதுன்னு சொல்லுவேனோ. அவங்க ஒரு குவார்டர் முடிச்சுட்டு தள்ளாடி எழும்ப முன்ன ஒரு ஃபுல்லை தீத்துட்டு எழும்புவாய். அப்ப குரல் கேட்கும், நீ இந்த குடியை விடு, நான் உன் கூட இருக்கணும், நான் உன் பட்சத்தில் இருக்கணும்னு குரல் கேட்கும். என் போதை எங்க போகுதுன்னு தெரியாது, என்னுடைய கிக்கு எங்க போகுதுன்னு தெரியாது. அப்ப கூட இருக்கவங்ககிட்ட சொல்லுவேன், சகோதரா என் குடி சீக்கிரம் அவசானிக்கும் என்று சிரிச்சிட்டு சொல்லுவேன். அந்த சிரியோட கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லுவேன், இந்த குடோன் நிறுத்தினா அங்கே எல்லாரும் நிறுத்துவோம் என்று. குடி நிறுத்தன் பண்ணா தேவ கிருபை வேணும். என் கூட குடித்தவங்க ஒருத்தனை இதுவரை திருந்தினதா இல்லை. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அப்படியே மில்கி பார் மிட்டாய், அன்னைக்கு ₹1 கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னைக்குள்ள ஒரு ₹5 மில்கி பார் போல இருக்கணும் வச்சுக்கோமே, வாங்கி கொண்டு கொடுத்தேன். உண்மையிலே அண்ணா நீங்க நிறுத்தியாச்சான்னு கேட்டாங்க. சிரிச்சேன். குடி ஒண்ணு, விபச்சாரி ஒண்ணு, தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டுமானால் கர்த்தருடைய சுத்த கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருக்கணும்னா ஒரு தேவ பயம் நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகள் பாருங்க, ஒரு சாட்சி சொல்லிவிட்டு போறேன். அப்படி இந்த இடத்துல சிலவங்க இருக்கலாம், அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தருகிறாருன்னு நினைக்கிறேன். சேலத்தில் இந்த 2-3 வாரமா நடக்கிற சம்பவம். மங்காட்டு கடையில இருந்து ஒரு பொம்பளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தா, மே மாசம். அப்ப நான் இல்லை சொல்லுது, எல்லாரும் வெள்ளையும் உடுத்திருந்தனும். அடப்பாவுமே, வெள்ளை என்ன மோசமா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போடணும். அதனால நான் மட்டும்தான் கலர் உடுத்திருந்தேன். எனக்கு பயம் வந்து ஓடிட்டேன். எப்ப முடியும்னு காத்துட்டே இருந்தேன். போம்ப ஒரு ஜெப எண்ணெயை தந்துன்னு அதையும் வேண்டிட்டு போயிட்டேன். 3 நாள் ஊர்ல இருந்தேன், சேலத்துக்கு வந்துட்டேன். கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ற ஆளு. டிஎன்பியில கான்ட்ராக்ட் எடுத்து 50 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் 1 கோடி என்ற ரீதியில கான்ட்ராக்ட் தொழில் நடத்துகிற ஆளு சேலத்தில். உங்கள் இருதயங்கள் கடனப்படப்பட தேவன் அநேக தேசத்திலிருந்து எனக்கு பிள்ளைகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மா அன்னைக்கு எனக்கு போன் அடிக்குது, உங்க ஜெப எண்ண பாட்டில் உங்க நம்பர் இருந்து இன்னைக்கு பார்த்தேன் போது உங்க நம்பர், இந்த ஜெப பாட்டில் இருந்த நம்பர் பெருசா தெரியுது, அதனால அடிக்கிறேன். 2 வாரம் தான் இருக்கும், 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தக்கலைக்கு போயிட்டு வார வழியில அப்ப நான் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே வரேன். உடனே சொன்னேன் 10 நிமிஷம் ஆனிச்சு. கரெக்ட் குமாரபுரத்தில் வரும்போது தான் போனேன். 10 நிமிஷம் கழிஞ்சு நான் அடிக்கிறேன்னு சொன்னேன். உடனே அவங்க நினைச்சாங்களாம், எல்லா ஊழியக்காரர்களும் இப்படிதான் 10 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லுவாங்க, போன் அடிக்க மாட்டாங்க. 2 மனுஷன் நினைச்சம் பிரதர்ன்னு சொன்னாங்க. வீட்டில் வந்தோடனே கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். திரும்ப அடிச்சேன். அவ்வளவு வேதனையோடு அழுது. என்னை முதல்ல எழும்பி முகத்தை கழுவுங்க, உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு சொன்னேன்.
நிறைய பேசினேன். பாட்டில் கொண்டு கீழே போட்டது, இனி இந்த சாவ மாட்டேன், எனக்கு திறப்பில் நிற்க ஒரு பிள்ளைய கர்த்தர் தந்திருக்கிறார் என்று கண்ணீரோடு கரைஞ்சி மறுநாள் புருஷன் பேச கொடுங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு தானா தெருவில் குடிச்சிட்டு கிடந்து தூக்கிட்டு வராங்களாம். இந்த குடிகாரன் ஒரு சுபாவம் உண்டு. உண்மையிலே குடியை நிறுத்தணும்னு நினைப்பான், உண்மையிலே நிறுத்தணும்னு நினைப்பான். ஆனா யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா, இல்லைங்க மைண்ட் ஒரு சேஞ்ச் ஆகிட்டா, பத்த வீடு வந்துட்டா, சடங்கு வீடு வந்துட்டா, செத்த வீடு வந்துட்டா, உடனே போய் குடிச்சிருவான். காரணமே இருக்காது. பண்டாட்டிட்டு சண்டை பிடிச்ச அனுபவிச்சது நான். பெரிய காம்பவுண்டு உள்ள என்ன நடந்தாலும் வெளியில தெரியாது. மேரேஜ் முடிஞ்சு 16 வருஷம் அவ்வளவு கொடுமைகளையே நம்ம பாஸ்டர் அனுபவிச்சுட்டு உண்டு. அந்த அம்மாவுக்கு வேதனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு நானும் கண்ணீர் விட்டு கதறினேன். மறுநாள் அந்த ஐயா லிமிட்டை குடிச்சிட்டு வந்தாரு. ஒன்று போன் பேசிருத்தியலான்னு கேட்டேன். ஆமா. கொடுத்த உடனே நல்ல மரியாதை தந்து பேசினார். அப்ப கேட்டேன், எவ்வளவு குடிச்சிருங்கன்னு கேட்டேன். சிரிச்சார், ஒரு குவார்டர் தான் பாஸ்டர். அந்த குவார்டர் அடிச்சிருந்த மப்போட 1.5 மணிக்கூர் பேசினேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. நேற்று நைட்டும் ஜோம் பண்ணாரு, குடிக்கல. அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷம். ஏனென்றால் 1,20,00,000 ரூபா கடன். பாரதத்திலையும் அப்படிதான் வரும். அந்த அம்மா சொல்லுது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த 10 நாளைக்குள்ள புதிய கான்ட்ராக்ட் 3 கொடுத்திருக்கிறார். ஆனா அதை செய்வதற்கு பணம் இல்லை. என்ன செய்யக்கு பாஸ்டர்னு கேட்டார். நான் அவருக்கு சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் குடும்ப ஜெபம், அதிகாலை ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசி. உண்மையிலே சொல்லி சபையில் இருக்கிற பிள்ளைகள், இதை நீங்க செய்துட்டு வந்தா உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. கான்ட்ராக்ட் கிடைச்சாச்சு. முதல் நாள் ஆளை கொண்டு போனோம். கொஞ்சம் ஒரு 15-20 லட்சம் ரூபா முடக்கணும். அதுக்கு அடுத்து ஓடி போட்டிருக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஓடி 3 மாசம் முடிஞ்சு அதுக்கு பணம் கட்டணும். சொன்ன ஒரு மனுஷனை உங்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த மனுஷன் போய் கேளுங்கன்னு ராத்திரி போன் அடிச்சிடுறார். நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ண பிரதர், ஒரு ஆபீசர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார், போய் கேளுன்னு என்னை. ஓடிக்கட்டகும் பணம் கிடைச்சி, தொழில் தொடங்கவும் பணம் கிடைச்சி. அப்படிதான் நேற்று தொழில் தொடங்கணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். தொழில் ஸ்தலத்தில் போயிட்டு ஃபோன் அடின்னு சொன்னேன். ஜெபம் பண்ணி தொடங்கி வச்சிருக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஆமேன் சொல்லலாமே, ஆமேன் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஒழுங்க சர்ச்சுக்கு போறாரு, ஒழுங்க சர்ச்சுக்கு போறாரு. இந்த 3வது வாரம், இந்த வாரம் 3வது வாரம் நினைக்கேன், அப்படியே சர்ச்சுக்கு போறாரு. இப்ப இருதயம் பீஸ்ஃபுல்லா இருக்கு பிரதர். நான் தண்ணி அடிச்ச காரணம் கண்ட அவங்க தண்ணி அடிச்ச இடத்துலையும் போனேன் பிரதர் பாஸ்டர். ஆனா என் இருதயம் நீ குடிச்சாதேன்னு சொல்லிச்சு. எனக்கு வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் சிரிச்சேன், நீ திருந்திட்டேன். ஆமா, நான் திருந்திட்டேன். இதான் இயேசு நடுவில் இருந்தால். இது ஒரு சாட்சி. நான் இப்ப நடந்த ஒரு சாட்சியை சொன்னேன். என்னுடைய இந்த 9 வருஷ அனுபவத்திலையும் நிறைய சாட்சிகளை சொல்லலாம். ஆனால் நிறைய சாட்சிகளை நீங்க கேட்டு கேட்டு பிடிச்சிருக்கல. அதான் இப்ப நடந்த சம்பவம், இந்த 2 வாரத்தில் நடந்த சம்பவம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம மட்டுமில்லை பிரதர், சகோதரா, சகோதரி, சகோதரி, நம்ம மட்டுமில்லை, நம்மை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு நம்மோடு இருக்கணும்.
அதுக்கு அவருடைய கற்பனை நம்மகிட்ட இருக்கணும். திருச்சபை ஒழுங்கு நம்மகிட்ட இருக்கணும். பாகாலுடைய வழிபாடு, பாகாலுடைய முறைகள், பாகாலுடைய சிந்தனை, பாகாலுடைய யோசனை ஒண்ணு கூட நம்ம சிந்தனையில் வரப்படாது. நம்ம இயேசு பரிசுத்தர், நம்ம இயேசு பரிசுத்தர். இன்னைக்கு நாகமணி பெற்று இருக்க மகன்ல ஒரு மகன் என்னைக்கே செத்து எத்தனையோ பரண்டல் ஆகியிருக்கணும். கர்த்தர் என் குடும்பத்தையும் நேசிக்க காரணம் நம்ம பாஸ்டர் அம்மாவுடைய முழங்கால், அவருடைய கண்ணீர். அநேக வீட்டில் பொம்பளைகளுடைய கண்ணீர். பொம்பளைகளே கர்த்தருடைய கற்பனையை மீறி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் எங்கு போய் சொல்லுவார் ஆண்டவர்? ஒரு புருஷனுக்காக, ஒரு குடிகார புருஷனுக்காக, இல்லை ஒரு முரட்டு புருஷனுக்காக, இல்லை சிந்தனை வேறு பக்கம் திருப்புகிற புருஷனுக்காக, யோசனையை மாற்றி மாற்றி போடுகிற புருஷனுக்காக, இல்லை வைராக்கியமாக ஒரு மூடத்தனமாக இருக்கிற புருஷனுக்காக திறப்பில் நிற்கிறது மனைவி. மனைவியே கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாவிட்டால் எங்கே போய் அழுவார் அவர்? எங்கே போய் அழுவார்? யார்கிட்ட போய் சொல்லுவார்? நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. மனைவிக்காக முழங்கால திறப்பால் போட்டு நான் மனைவிமார்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார். விக்கிரகத்துக்கு ஆராதனை கோத்த காரியத்தை நீ செய்யன்னு சொன்னா அது விபச்சாரத்துக்கு சமம். அதுதான் கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்ம சபையில் இருந்தால் நம்முடைய சுபாவம் மாறணும். அன்னை கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன் என்று வாக்கு தந்திருக்கிறார்.